இப்படிதான் டாரட் ரீடிங் பண்ணணும். இப்படிதான் இந்த விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு நெறைய இன்சஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் மெத்தட்ல டாரட் ரீடிங்கும் ஒரு மேஜர் பார்ட் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. டாரட் ரீடிங் உங்க வாழ்க்கைய எப்படி மாத்துச்சு? என் வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுன்னா, இப்போ நான் டாரோ ரீடரா இங்க இருக்கேன். இப்போ இந்த இந்த சவுத் இந்தியால தெரிய வர்றதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு டேக் குடுக்குறீங்க இல்லையா? அதுதான் அந்த மாற்றத்திற்கு காரணமே. அந்த மாற்றமே அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, இப்போ நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இது உள்ள வர்றதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அது குடும்பத்திலயா இருக்கட்டும், அ ஒரு ஒரு விமனுக்கு ஆஸ் வெல் அஸ் நம்ம குடும்பத்த சார்ந்து தான் முதல் பிரையாரிட்டி எடுப்போம். அதுலயா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் நான் இன்னும் வேற விஷயங்கள்லாம் நான் இருந்தேன். ஸோ அத நான் வெளிய எங்கேயும் நான் சொல்லிக்கிட்டது இல்ல. பட் எங்க இருந்தாலும் அங்கலாம் கிடைக்காத ஒரு நேம் இந்த ப்ரொஃபஷனல்ல எனக்கு கிடைச்சது. ஸோ டாரோ ரீடிங் அப்போ வந்து இது எனக்குன்னே ஒண்ணு கனெக்ட் ஆன ஒரு விஷயம். இது என் லைஃப்ல ஒரு மேஜிக் பண்ண வந்த ஒரு விஷயம். லைஃப்பயே மேஜிக்கா மாத்த வந்த ஒரு விஷயம் அப்படின்றத தான் நான் எப்பவுமே எடுப்பேன். ஸோ இது மாற்றமே இதுதான் எனக்கு. டாரட் ரீடிங் அப்படின்றத நாம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, அது ஒரு கார்ட் ஜஸ்ட் சிம்பிள்ஸ சொல்லும். அந்த சிம்பிள் நமக்கு பாசிட்டிவா, நெகட்டிவான்னு அக்செப்ட் பண்ணிப்போம் நம்ம. ரீட் பண்றோம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து கிளி ஜோசியத்தோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் டாரட் ரீடிங்ன்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் எப்பவுமே வந்து அ இதனுடைய ஒரு வெர்ஷன் தான் கிளி ஜோசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, டாரோ ரீடிங் கிளி ஜோசியம் வந்து எத்தன வருடமா இருக்கும்? ஒரு 200, 300 வருடமா இருக்குமா? மேபி. மேக்ஸிமம். டாரோ ரீடிங்க்கு அப்படி கிடையாது. இது வந்து எடுத்து ரீகிரியேட் பண்ணியே 600 வருஷம் மேல ஆயிடுச்சு. அப்ப இதனோட ஒரிஜின் எங்க இருக்குன்றபோது, அது இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ எத்தன வருஷம் இது இருந்திருக்கு அப்படின்றது மட்டும் கண்டுபிடிக்கல. ஆனா இதனுடைய ஆரிஜின் எங்கன்றபோது அது எஜிப்ஷியன்லேருந்து வந்திருக்கு. சிம்பலிசத்த பேஸ் பண்ணி வந்திருக்கு. எஜிப்ஷியன்னாலே ஹைரோகிலிபிக்ஸ் அது வந்து சிம்பல பேஸ் பண்ணுன ஒரு மொழி. அதனுடைய ஒரு கம்யூனிட்டி சமூகம். அத சார்ந்து தான் எல்லா விஷயங்களும் அங்க நடக்கும். அங்க உருவானது தான் இந்த டாரோ ரீடிங். ம். ஸோ இப்போ வந்து டாரோ ரீடிங்ன்றது தரோஷி இட்டாலியோட நேம். அதுலேருந்து மருவி டாரோ ரீடிங் வந்திருக்கு. அந்த டைம்ல அதோட நேமே வந்து வேற. பட் அதனுடைய எக்ஸாக்ட் நேம் இன்னும் வரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி இதுக்கு வந்து வயசு ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது கிளி ஜோசியத்துலேருந்து ஒரு நியூ வெர்ஷனா இத நம்ம பார்க்கறது, முதல்ல இத நல்லா டாரோ ரீடிங்க பத்தி உள்ள ரிசர்ச் பண்ணவங்க, இதுக்குள்ள இருக்கிறவங்க அப்படி அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுலருந்து மேபி அது வந்திருக்கலாம். அப்படி வேணா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதனுடைய வயசு ரொம்ப அதிகம்.